2013ல வந்து நம்ம வந்து யூனிக்ரெட் சாரீஸை வந்து எதுவும் வந்து எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆகி அதுக்கப்புறம் அது வெல் வர்ஸ்டாக நம்ம பண்ணோம். ஃபர்ஸ்ட்டாக 2013ல வந்து ஒரு வாட்ஸ்அப் மூலமாக இவ்வளோ பெரிய பிஸ்னஸை வந்து பண்ண முடியுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணி வாட்ஸ்அப் கம்பெனியே நம்மளை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அவங்க பேஜ்லேயே நம்மளை வந்து ஸ்டில் இன்னமும் நம்ம இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் த வாட்ஸ்அப் மூலமாக பண்ண அந்த சக்ஸஸ் ஸ்டோரியே இன்னும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து நிறைய அவார்ட்ஸ், உமன் அவார்ட்ஸ், அந்த மாதிரி ஃபேஸ்புக் மூலமாக தரக்கூடிய அந்த அவார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணோம். அதுக்கப்புறம் இது மூலமாக நிறைய நம்ம 1 lakh people கிட்ட வந்து ரீசெல்லிங்கே வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 2022ல வந்து எனக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்க அன்எக்ஸ்பெக்டட். அது ஸோ அது மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அரௌண்ட் ஒரு 1 crore இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நம்ம யூனிக்ரெட்ஸை வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. பண்ணி ஒரு 1 yearல வந்து நான் பை ஓவர் பண்ணேன். நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போல, ஒரு மென்டார்ஷிப்காக போயிருந்தேன். ஸோ மென்டார்ஸ் வந்து ஓகே இந்த ஒரு இதுவை கொடுத்ததுனால நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ 2022ல வந்து நான் நல்ல ஒரு மென்டார்ஷிப்ல வந்து என்ன பண்ணணும், ஒரு கம்பெனினா என்ன அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கம்பெனினே என்னன்னு தெரியாம ஒரு கம்பெனியை நடத்தினேன். பட் அதுக்கப்புறமா தான் ஒரு நல்ல வெல் வர்ஸ்ட் மென்டார்ஸ் அண்ட் கோச் மூலமா நான் வந்து ஒரு 4 மென்டார்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. ஸோ அவங்க மூலமா வந்து ஒரு கம்பெனினா என்ன, அது எப்படி நம்ம பண்ணணும், அதை எப்படி நம்ம செல் அவுட் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கற்று தந்த உடனே நானே அதை செல் அவுட் பண்ணி நான் அதை திருப்பி டேக் ஓவர் பண்ணேன். 2023ல வந்து நான் வந்து செல் அவுட் பண்ணிட்டேன்.